மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம், பேசலாம். முதல் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 17 எதிர்க்கட்சிகள் சேர்ந்து நாமல் ராஜபக்ஷ அவர்களுடைய தலைமையின் கீழ் மக்களின் குரல் அப்படின்னு சொல்லி ஒரு பேரணியை நடத்தி முடிச்சாங்க. அந்த பேரணியில உரையாற்றிய நாமல் ராஜபக்ஷ அவங்க பல்வேறு விமர்சனங்களை அரசுக்கு எதிராக முன்வச்சாரு. அதுல ஒன்று விவசாயிகளை இந்த அரசு கணக்குலையும் கொள்ளல, தெருவில் விட்டாச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. 2022ஆம் ஆண்டு முதல்ல அந்த அரசுக்கு எதிராக, ராஜபக்சேவுடைய அரசுக்கு எதிராக பாதையில இறங்கி போராட்டம் நடத்தி வீட்டுக்கு அனுப்பி வச்சது விவசாயிகள் தானே. என்ன காரணத்துக்காக ரோட்டுக்கு வந்தாங்க? உரம் 35,000 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு. பணம் இருந்தாலும் உரம் கிடையாது. இப்படியான சூழ்நிலை உருவானது உங்களோட ஆட்சியில தானே. அதற்கு முன்னால 1 ஏக்கர் நிலத்தை செய்யறதுக்கு 40,000 ரூபாய் செலவாச்சு. ஆனா 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில 1 ஏக்கர் நிலத்தை செய்யறதுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவான விஷயம் எல்லாம் பேசப்பட்டது தானே. இதெல்லாம் மறந்து நாமல் ராஜபக்ஷ எப்படி இன்னைக்கு விவசாயி தெருவுல நிக்கான், அவனுக்கு சரியான ஊதியம் கிடைக்குதில்ல, அவனுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்குதில்லை எப்படி சொல்ல நினைச்சார் என்பதுதான். இவை அனைத்தையும் எப்படி எளிதா மறந்தார் என்பதுதான் தெரியல. 2023ஆம் ஆண்டு யூனிசெஃபோட அறிக்கை என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, 56,000 குழந்தைகள் போசாக் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்லிச்சு. அது மட்டுமா, வறுமை தலைவிரிச்சு ஆடிச்சா இல்லையா? 3 நேரம் சாப்பிட்டவங்க 2 நேரம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. 2 நேரம் சாப்பிட்டவங்க 1 நேரம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. 1 நேரமும் சாப்பிட முடியாம, அதுக்கான வசதி வாய்ப்பு இல்லாம, அரிசி இல்லாம, அடிப்படை தேவைகள் நிறைவேற்றிக் கொள்ள முடியாம இருந்ததெல்லாம் உங்களோட ஆட்சியில தானே. இதெல்லாம் எப்படி நாமல் ராஜபக்ஷ மறந்து இன்னைய அரசு விவசாயிக்கு சரியான அந்தஸ்து கொடுக்கல, அங்கீகாரத்தை கொடுக்கலன்னு சொல்ல நினைச்சாரு என்னவோ தெரியல. சரியாத்தான் நுகேகூட பாதையோரமா புல்ல கட்டி வச்சிருக்கிறாங்க. அது மட்டுமா, உரம் இறக்குமதி செஞ்சதுல சீன அரசிடம் இருந்து உரமும் கிடையாது, கொடுத்த பணமும் கிடையாது. கிட்டத்தட்ட விவசாயினுடைய உழைப்பிலிருந்து, விவசாயிக்கு ஒதுக்கப்பட்ட பணத்திலிருந்து 212 கோடி ரூபாய் அரசுக்கு நட்டம் ஏற்பட்டது யாருடைய காலத்துல? மஹிந்தானந்த ராஜபக்ஷ. இன்னைக்கும் அவருக்கு எதிராக அந்த வழக்கு ஓடிக்கொண்டிருக்குது. ஏன் உங்களுடைய அண்ணன் தானே அதனுடைய ராஜாங்க அமைச்சராக இருந்தார், சசிதர ராஜபக்ஷ. எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணி வச்சாங்க? நிதி அமைச்சராக இருந்தது உங்களோட தந்தை இல்லையா? பணத்தையும் ஒதுக்கி கொடுத்தாங்க இல்லையா? எத்தனை கோடி? 212 கோடி. பணமும் கிடையாது, உரமும் கிடையாது. இதனால எல்லாம் கஷ்டப்பட்டது யாரு? விவசாயிகள் தானே. அடுத்து அவர் விமர்சனம் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, IMF கிட்டையும் போக மாட்டோம், இன்னைக்கு IMF உடைய NPP அரசு பயணிக்குது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சாரு. IMF உள்ளுக்கு வந்ததும் IMF நாடி போறதுக்குமான காரணம் எங்க தொடங்கிச்சு அப்படின்றது தெரியலையா? 2022ஆம் ஆண்டு அந்நிய செலாவணி அப்படின்னு சொல்லி 1.58 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் தானே இருந்துச்சு. நாட்டை ரன் பண்ண முடியல, எரிபொருள் இல்ல, மக்கள் பாதையில சாகுற லெவல்ல நின்றாங்க. மைத்திரிபால சிறிசேன நாட்டை பாரம் கொடுக்கும் பொழுது 7.8 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் கொடுத்ததாக அவர வாயில சொல்லி இருக்கிறாரு. அப்படியாக இருந்தா அந்த 2 வருஷத்துக்குள்ள உண்டியில் இருந்த பணம் எங்க போச்சு என்பது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த பிரச்சனைக்காக உங்களோட குடும்பத்தை ஆட்சியிலிருந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சது எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா திரைசேரியில இருந்த டொலசலா எங்க போச்சு என்பது எங்களுக்கு தெரியல. அப்போது நிதி அமைச்சரா இருந்தது யாரு? உங்களோட தந்த மஹிந்த ராஜபக்ஷ அவங்க தானே. அவரால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கால இருந்து 7 மூளையுடைய பெசல் ராஜபக்ஷ தானே சேர்ந்தாரு. மலையை உடைப்பாரு, மரத்துல சாத்துவாருலாம் சொன்னாங்க. கடைசியில் அவரும் ஓடி போற மாதிரி தானே சம்பவம் நடந்து முடிஞ்சிச்சு. எப்படி திரைசேரியில டொலஸ் இல்லாம போச்சு என்றதுக்கு இதுவரைக்கும் எந்த பதிலும் கிடையாது. உச்ச நீதிமன்றமே சொல்லிச்சு. பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவங்க மஹிந்த ராஜபக்ஷ அவங்களும், பெசில் ராஜபக்ஷ அவங்களும், கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களும், அண்டு நிதி அமைச்சுக்கு பொறுப்பாக இருந்தவர், மத்திய வங்கிக்கு பொறுப்பாக இருந்தவர் அஜித் நிவால் கப்ரால் போன்றவங்கள பேரைத்தானே உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. இப்படி நெருக்கடியான சந்தர்ப்பத்துல தானே உங்களுக்கு பிறகு அரசெல்லாம் போலியான மருந்தை இறக்குமதி செஞ்சு கையில ரம்புக்கல்ல போனவங்களை பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஊழலை பத்தி எல்லாம் இதுவரைக்கும் நாமல் ராஜபக்ஷ பேசினது கிடையாது. அடுத்து முன்வச்ச விமர்சனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 323 கொள்கலன்களை வெளியே விட்டாச்சு, போதையா இருந்தது என்ன ஏது என்பதை கண்டுபிடிங்க அப்படின்னு ஒரு விஷயத்த விமர்சனமாக முன்வச்சாரு. 2020 மட்டும் 1000 கண்டெய்னர்கள் தேங்கி நின்றதாக அன்னைக்கு வர்த்தக அமைச்சராக இருந்த பதுல குணவர்தன சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. எதனால தேங்குது? சரியான சிஸ்டங்கள் கிடையாது, தொழில்நுட்பங்கள் கிடையாது, அரசு பொருட்களுக்கு விதிச்ச தடைகள், அவைகளை பரிசீலனைக்கு உட்படுத்தணும், அதிகாரிகளுடைய தாமதம், இப்படி பல்வேறு காரணங்களால அடிப்படை தேவைகளுக்கு கொண்டு வருகிற அரிசி, சீனி, பருப்பு, உப்பு இவைகள் தேங்கி கிடப்பதனால, வெங்காயம் பழுதாகிரும் அப்படின்றதுனால நம்பிக்கை அடிப்படையில வளமையாக உணவுப் பொருட்களை யாரெல்லாம் கொள்வனவு செய்யறாங்களோ, இறக்குமதி செய்யறாங்களோ
அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில ஒரு குழு பரிசீலனை செய்துதான் அதை வெளியே விடுகின்ற ஒரு மரபாக 2020 இருந்து தொடங்கிய பயணம் அது. இந்த விஷயமெல்லாம் தெரியாம எதற்காக நாம ராஜபக்சே இதெல்லாம் விமர்சிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு அரசியலை செஞ்சு முடிக்கணும். அரசுக்கு எதிரான ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலையில தான் நாமல் ராஜபக்சே இருக்கிறத பார்க்க முடியுது. ரணில் விக்ரமசிங்கே இதுல கலந்து கொள்ளல. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவன் தொண்டமானுடைய திருமணத்துக்காக இந்தியாவுக்கு போயிட்டாரு. அவருக்கு இது முக்கியமாக தெரியல. அவருடைய கட்சிக்காராக்கள் பல்வேறு விஷயங்களை கதைச்சிட்டு போனாங்க. இதுல உதய கம்மன்பில பேச ஆரம்பிச்சாரு. உதய கம்மன்பில அவருடைய ஸ்டைல பேச ஆரம்பிச்சாரு. என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசுக்கு விடுகிற எச்சரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொய் சொல்லி ஆட்சி செய்யவும் தேவையில்லை. பொய்யான வழக்குகளை போட்டு எதிர்க்கட்சியை பலவீனப்படுத்தவும் நினைக்கவும் வேணாம். இதுக்கு பிறகு அதை செஞ்சா கலிசன் இல்லாம போகும் அப்படின்னு சொல்லி மிரட்டினாரு. கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவங்களைத்தான் இப்படி விமர்சிச்சிருந்தாரு. பொய்யான போலியான வழக்குகளை போட்டீங்களா, கலிசனை கலட்டுவோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் உதயகமம்ல சொல்லி இருந்தாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் யாருடைய கலிசன் கலண்டு போகுது. கடந்த காலத்தை பார்த்தோம் இல்ல, கலிசன் எல்லாம் கலட்டி அண்டவையாரோட ரோட்ல உருள விட்டாங்க. அதெல்லாம் மறந்துதான் உதய கம்மன்வில பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் உதய கம்மன்வில போனவர்களுக்கு தேவை நாடு நல்லா வரக்கூடாது, நாசமா போகணும், மக்கள் ரோட்ல இறங்கணும், கத்தணும், கதறணும். இதுதான் அவருக்கு தெரிஞ்ச ஸ்டைல். பல்வேறு பொய்களை சொல்லித்தானே கோட்டாபய ராஜபக்சே ஆட்சிக்கு கொண்டு வந்தீங்க. இப்போது உங்களோட வாயிலிருந்து பல்வேறு பொய்கள் வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து சீல ரத்ன தேரர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேரணிக்கு வாரவங்க நிச்சயமாக கல்வர் கூட்டமாகத்தான் இருக்கும். அவங்களுக்கு தான் அரசு பெறலணும், அரசு வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற தேவை இருக்குது. நினைச்ச மாதிரி எல்லாம் ஒரு கணப்படுவதில் ஒரு அரசை வீட்டுக்கு அனுப்பிட முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னதோட, நான் இந்த கூட்டத்துல பங்கு கொள்வது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு. உண்மையில் அங்க வந்திருந்தவங்களுக்கு எல்லாம் நிறைய வழக்குகள் இருக்கு. பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளோட சம்பந்தப்பட்டவங்க. அவங்களுக்கு தேவை ஒரு அரசியல் பாதுகாப்பு தேவை. மக்களை முன்னிறுத்தி அதுக்குள்ள ஒளிஞ்சு கொள்ளணுன்ற தேவையினாலதான் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க என்பது மீசா டிவியினுடைய பார்வை. ராஜபக்சங்களோட குடும்பத்திலிருந்து யாரும் வரல. பெசில் ராஜபக்ச வருவாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. காரணம் என்னன்னா, அதே தினத்துல மாத்திர நீதிமன்றத்தில் அவருக்கு வழக்கு இருந்தது. ஒரு கல்லுல 2 மாகாண மாதிரி வழக்குக்கும் பேத்துட்டு இந்த பேரணிக்கு வருவார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அவரு பேரணிக்கு வந்தா வழக்குக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி அங்கே படுத்து கொண்டாரு. இந்த வழக்கு எதனால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காணியை கொள்வனவு செஞ்சிருக்கிறாங்க 50 மில்லியன் ரூபாய் கொடுத்து. இந்த பணம் எப்படி வந்த அப்படின்னு சொல்லி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கேட்க ஆரம்பிச்சது. அதுக்கு பதில் கிடையாது என்பதனால் அதுக்கு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்குக்கு இவர் ஆஜராகாம இவருடைய வக்கீல் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனது கட்சிக்காரர் டிக்கெட்டை போட்டார் அமெரிக்கால இருந்து வாரதுக்கு. அதுக்கு போற அதை ரத்து செஞ்சாரு. காரணம் என்னன்னா, அவர் ஒரு பக்கம் திமுத்த ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி. இதுக்கு முதல் மே மாதம் 17ஆம் திகதி அல்லது 24ஆம் திகதி இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்துல வரதுக்கான டிக்கெட்டை போட்டது கேன்சல் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா, கதிரையில விழுது கழுத்து சுருக்கிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு கழுத்து சுருக்கிச்சு. இப்போ ஒரு பக்கம் பாரிசவாதம் வர மாதிரி விறக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு லோயர் சொல்ல ஆரம்பிச்சாரு. என்னதான் இருந்தாலும் இந்த வழக்கு எதிர்வரும் மே மாதம் ஒத்திவைக்கப்பட்டதான செய்தி பார்க்க கிடைத்தது. வழக்கு வந்தி அப்படின்னு சொல்லிட்டா அது பொய்ன்னு சொல்றது உதய கம்மம்பிள்ளையோட பாங்கு. வழக்கு வந்தி அப்படின்னு சொல்லிட்டா பெசில் ராஜபக்சேக்கு தெரிஞ்சது சின்ன பிள்ளைகள் பாடசாலை போகாட்டிய ஒரு மெடிக்கல் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கோர்ட்ஸுக்கு தலை காட்டாமலே மெடிக்கல் கொடுக்கிற ஒரு பழக்கத்துக்குள்ள வந்திருக்காங்க. எனவே பிணைய ரத்து செய்திட வேணாம் அப்படின்னு சொல்லி இவனோட லோயர் கேட்டதுக்கு நாங்க பிணைய ரத்து செய்யாம இந்த வழக்கை எதிர்வரும் ஒரு தினத்திற்கு ஒத்திவைச்சதான செய்தியும் பார்க்க கிடைத்தது. என்னதான் இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் பெசில் ராஜபக்ச இவங்களோட விஷயத்துல இந்த வழக்கு என்ன மாதிரி முடிய போகுது அப்படின்னு சொல்லி. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான செய்தி. அதுதான் இலங்கையினுடைய இறைவரி திணைக்களம் வரலாறு காணாத அளவு வருவாயை ஈட்டியிருக்கு அப்படின்னு ஒரு சம்பவம் தான். 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 17ஆம் திகதி வரைக்கும் அது ஈட்டிய வருவாய் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2002 பில்லியன் ரூபாய்களை வருவாயாக பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த திணைக்களம் அறிவிச்சிருப்பது என்பது ரொம்ப சந்தோஷகரமான செய்தியாக பார்க்கப்படுது. கோடியை சொல்வதாக இருந்தால் 2,200,000 கோடி ரூபாய் வருவாயாக பெற்றிருக்குது. ஊழல் உச்சத்தை தொட்ட அரசு நிறுவனங்கள்ல இதுவும் உண்டு. ஆனா இன்னைக்கு லாபம் விட்டுகின்ற வரலாறு படைத்திருக்கின்ற வரலாறு சாதனை படைத்திருக்கின்ற அளவுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு வருவாயை ஈட்டி இருப்பது என்பது ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருகோணமலை மாவட்டத்தினுடைய கோமரங்கடவலை என்ற பிரதேச சபையின் என்பிபியினுடைய உறுப்பினரும் அந்த பிரதேச சபையின் தவிசாளரும் 34 வயது மதிக்கத்தக்க ரங்க தர்மதாச மரணமடைந்த செய்தி பதிவாகியிருந்தது. வயலுக்கு காவலுக்கு சென்றவர் வீடு திரும்பாதன் காரணமாக உறவுகள் தேடி போய் பார்த்திருக்கிறாங்க.
சடலமாக அவர் மீட்கப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது. மாரடைப்பு தான் இந்த மரணத்துக்கு காரணம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு அந்த பிரதேசமே சோகத்தில் ஆழ்ந்திருப்பதான செய்தி பார்க்க கிடைத்தது. எனவே அந்த குடும்பங்களுக்கு இறைவன் ஆறுதலை கொடுக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு, லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, ஆயுதம் இல்லாத, போதை இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியில உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.